ஒரு ஆளுநர் பதவி என்பது ஒரு உச்சபட்ச பதவின்னு நம்ம சொல்லலாம். ஒருத்தர் அரசியல்ல சேர்ந்து ஏதோ ஒரு வகையில நம்ம மேல வரணும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஆளுநர் வரைக்கும் வந்தது வந்து என்னோட என்னோட மிகப்பெரிய பாக்கியம் தான் நான் சொல்லணும். ஏன்னா, அந்த அனுபவம் யாருக்கான்னு கிடைச்சிருக்கான்னு மிக குறுகிய பேருக்கு கிடைத்திருக்கும். அந்த அனுபவம் சாதாரண அனுபவம் இல்ல. இப்ப அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் எல்லாரும் அரசியல் கட்சி தொடங்குறாங்க. எல்லாரும் தலைவர்களா இருக்கலாம். எல்லாருக்கும் தொண்டர்கள் இருப்பாங்க. கூட்டம் போடுவாங்க. ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. போராட்டம் நடத்துவாங்க. அது ஒரு அரசியல் கூட்டம் மாதிரி போகும். தேர்தல்ல நிப்பாங்க. வெற்றி பெறுவாங்க. இல்லன்னா தோல்வி பெறுவாங்க. இது ஒரு அரசியல். யார் வேண்டுமானாலும் இந்த சூழ்நிலையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இதுதான் என்னோட வாழ்க்கையா இருக்குன்னு தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா ஆளுநர் அப்படி இல்ல. ஒரு சில பேருக்கே, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பேருக்கே இந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு சாதாரண வாய்ப்பு இல்ல. ஏன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா, காவல்துறை பாதுகாப்பு, கான்வாய், செக்யூரிட்டி, பணியாட்கள், பெரிய ராஜபவனம், கூப்பிட்டா முதலமைச்சர் வரணும், கூப்பிட்டா அமைச்சரவை வரணும். அதுக்கப்புறம் முதலமைச்சர் தான் வந்து நம்மளை வரவேற்கணும். நம்ம முதலமைச்சருக்கு முன்னால போயிறக்கூடாது.